ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் பார்த்துடலாமா? போன எபிசோடில் இந்த சயோக்கி அவனோட ஃபீலிங்கை வெளியே சொல்லிட்டாதான். என்ன சொல்லியிருப்பானா, நான் யாரை வந்து லைக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்ல இந்த டூடுக்கு ஒன்றுமே புரியாமல் திருன்னு முடிச்சிருப்பான் இல்லையா? ஸோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த டூடு என்னன்னா கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டு, ஏய் என்ன விளாட்றியா, இந்த மாதிரி டைலாக் தானே இப்போ நம்ம பார்த்துட்டு வந்த ஃபிலிமில் வந்தது, அந்த டைலாக் அப்படியே சொல்லிட்டு இருக்கியா, நீ ஒன்றும் ஜோக் பண்ணாத, நான் சீரியஸாக கேட்டுட்ருக்கேன், உனக்கு யார் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு இந்த சயோக்கியுமே நான் சீரியஸாக தான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி நிற்கிறவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு டூடுவுமே ஏய் உனக்கு முன்னாடி நான் தான் நின்றுட்டு இருக்கேன், வேற எந்த பொண்ணுமே என் பக்கத்தில் கூட நிற்கலையே, நீ சீரியஸாவா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அதுக்கு சயோக்கியுமே திரும்பவும் அழுத்தமாக சொல்லிட்டு இருக்கான், ஆமாம் எனக்கு முன்னாடி நீ தானே நின்றுட்டு இருக்க, நான் உன்னை தானே சொல்ல முடியும் அப்படின்ட்டு டைரெக்டாக ப்ரப்போஸே பண்ண இந்த டூடுலாம் இது நானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கானா. எனக்கு புரியுது, இதுதான் கரெக்டான டைம்னு நான் நினைக்கிறேன், இதை நான் உன்கிட்ட எப்பயும் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், இதுதான் கரெக்டான டைம், ஆமாம் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல இந்த டூடு அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான், தன்னோட ஃப்ரெண்டெல்லாம் சொல்லியிருப்பான் இல்லையா, ரொம்ப நாளாக யாரோ அவன் விரும்பிட்டு இருக்கான் க்ரஷ் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரப்போஸ் பண்ண பொண்ணுக்கிட்ட வேற இவன் சொல்லியிருப்பான், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு க்ரஷ் இருக்குது, அவங்கள தான் நான் ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் அவன் மண்டைக்குள்ளே வந்துட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படியே ஷாக்கான மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கிற அதுக்கு இந்த சயோக்கின் தான், ஏய் என்னாச்சு, ஏதாவது பதில் சொல்லேன்டா அப்படின்னு சொல்ல இதை பற்றி நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, அது மட்டும் இல்லாமல் உனக்கு பையனை பிடிக்குமா, நான் அந்த மாதிரி அர்த்தத்தில் கேட்கல, ஏன் இந்த மாதிரி, ஐயோ எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்ல சயோக்குமே எனக்கும் புரியுது, நான் கேர்ள்ஸை நார்மலாக டேட் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒன்ன அளவுக்கு யாருமே எனக்கு பிடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்ல, ஆனால் நான் என்னையே உனக்கு பிடிச்சது அப்படின்ட்டு டூடுவுமே கேட்க அதுக்கு சயோக்கியுமே நல்ல கொஸ்டின் தான், இந்த கொஸ்டினை எனக்குள்ளேயே நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன், எனக்கும் இன்னும் ஆன்சர் வரவே இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு டூடுவுமே அப்படியே என்ன பேசுகிறதுனே தெரியாமல் எனக்கும் என்ன பேசுகிறதுனே தெரியல, இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு திருன்ட்டு என்ன ஆன்சர் சொல்கிறதுனே தெரியாமல் நின்றுக்கிட்டே இருக்கிறானா. உடனே இந்த சயோக்கியுமே ரொம்பவே தேங்க்ஸு, இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் ரொம்ப சீரியஸாக கேட்காம ஒரு மாதிரி ஜாலியாக எடுத்துக்கிட்ட பார்த்தியா, அதனால தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அது வந்து என்னோட மூஞ்சி ரியாக்ஷனே இவ்வளோதான்டா, நான் இதுக்கு மேலே சீரியஸாலாம் எனக்கு என் மூஞ்சியே இல்லைடா, இப்படித்தான் நான் ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு டூடுவுமே சொல்ல அந்த மூஞ்சி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சயோக்கியுமே சொல்லிட்டு போகிறானா. இந்த டூடுவுமே இவனுக்கு என்ன பதில் நம்ம சொல்லணுமா சொல்லக்கூடாதா, அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கானே அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்க அதுக்கு இந்த சயோக்கியுமே போய்கிட்டே, நான் உடனே உன்கிட்ட ஒன்று நான் ஆன்சரே கேட்கல, என்னோட ஃபீலிங்கை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், அப்புறம் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், இந்த மாதிரி நான் என் ஃபீலிங்கை சொன்னதுனால நீ என் கூட பேசாமலாம் இருக்க மாட்டல, நீ நார்மலாக தானே இருக்க அப்படின்ட்டு சயோக்கியுமே கேட்க டூடுவுமே ஒன்றுமே சொல்லாமல் சிரிச்சிட்டு இருக்கிறான். இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு சயோக்கியும் போக இவன் அப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறான், இவன் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான், நாம ஏன் ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் அப்படியே மரம் மாதிரி நின்றுட்டு இருக்கோம், நம்ம இப்போ என்ன சொல்லணும், சரி விடு இதை பற்றி நம்ம யோசிப்போம் அப்படின்ட்டு அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கானா. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் ஸ்கூலில் சயோக்கி முன்னாடி போயிட்டுருக்கானா. இதை பார்த்த டூடுவுமே ஐயோ இவன் போகிறானே, நம்ம இப்போ என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும், சரி நம்ம சாதாரணமாக இருப்போம் அப்படின்ட்டு முன்னாடி போய் ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல என்ன நீ ஜாலியாக இருக்கான்னு கேட்க, ஏன் நான் எப்பயுமே இப்படி தானே இருப்பேன், இல்லை நேற்று நடந்ததுலேருந்து நீ என் கூட பேச மாட்டியோன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சயோக்கியுமே கேட்க, நான் நார்மலாக தான் இருக்கிறேன், என்னை நார்மலாகவே இருக்க விடு, நான் எதையுமே யோசிக்க விரும்பலை அப்படின்ட்டு அவன் பாட்டு சொல்லிட்டு டூடு முன்னாடி போயிட்டுருக்கானா. இந்த கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு சயோக்கியுமே டூடுவை பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். அப்படியே கட் பண்ணால் அந்த டூ கிளாஸில் ரொம்ப நல்லா படிக்கிற பையன்கிட்ட டே எக்ஸாம் வருதா ப்ளீஸ்டா சொல்லித்தாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த நல்லா படிக்கிற பையனுமே, நீ தான் அந்த சயோக்கியோட ஃப்ரெண்டாச்சே, பேசாமல் அவன்கிட்டயே நீ டியூஷன் போக வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்ல, இல்லை இப்போ கொஞ்சம் காலமாக அவன் ரொம்பவே பிஸியாக இருக்கான்ட்டு டூடுவுமே சொல்ல, அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான், இருந்தாலுமே ஸ்கூலில் அவன் தான் ஃபஸ்ட்டாக வரான், அவனுக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டும் கிடைக்குது, அவனை என்னால் பீட் பண்ணவே முடியலன்ட்டு இவன் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த நல்லா படிக்கிற பையன் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்க. இந்த பக்கம் டூடுவுமே யோசிச்சுட்டு இருக்கான், அவன்கிட்ட நம்ம எப்படி போய் கேட்குறது, நேற்று தான் நம்மளுக்கு வேற இவன் ப்ரப்போஸ் பண்ணா, நான் எப்படி அவன்கிட்ட போய் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த நல்லா படிக்கிற பையன் வேற ரொம்ப ஜெலஸ் ஆகி அவன் வந்து கிளாஸில் நல்லா கவனிக்கிறான் போல இருக்குது, அவன் எவ்வளோதான் பிஸியாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துடுறான், அவனுக்கு தான் எல்லா பொண்ணும் போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்குது, என்னால் முடியலையே, ஒருவேளை அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாளோ, அவனுக்கு கண்டிப்பாக கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க தான் இருக்கும் அப்படின்ட்டு அந்த கிளாஸில் அந்த பையன் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாமே டூடுவுமே கேட்டுக்கிட்டு, அவன் என்ன தானே ப்ரப்போஸ் பண்ணான், அவன் ஏன் என்ன ப்ரப்போஸ் பண்ணான்ட்டு அந்த ப்ரப்போஸ் பண்ண சீனையே அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கானா. அப்படியே கட் பண்ணால் எக்ஸாமுமே ஸ்டார்ட் ஆகுது போல இருக்குது. இந்த டூடு எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே தெரியல, ஏன்னா சயோக்கி ஒரு கொஷின் கேட்டிருப்பான், இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே விரும்பி பார்க்குறாங்களே அந்த படம்லாம் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து
ஃப்ரீ வெக்கேஷன் மாதிரி போவாங்க போல இருக்குது. அதான் ஃபிலிம்லாம் பண்ணால் அதுக்கான செட்டெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு போகலான்னு சொல்லி சயோக்குமே வந்து டூடு கிட்ட கேட்டிருப்பான். ஏன்னா சம்மர் லீவ் வருது போல இருக்கு, எக்ஸாம் முடிஞ்சோடனே சம்மர் வெக்கேஷன் விடுவாங்க இல்லையா, அதனால வந்து சயோக்கியுமே கேட்டிருப்பான். டூடுமே அதுக்கு வேணாம் எதுவுமே சொல்லாமல் சரி ஓகே எனக்குமே ஒரு மெமரியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லியிருப்பானா. அப்படியே கட் பண்ணால் அந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சு சம்மர் பிரேக்கும் ஆரம்பிச்சிருச்சு போல இருக்குது. அந்த ஃப்ரெண்டு முன்னாடி உட்காந்துருப்பா இல்லையா, அவள் கேட்குறா சம்மர் பிரேக் ஆரம்பிச்சிருச்சு, நீ என்ன எங்கேயாவது டூர் போறியா அப்படின்னு கேட்க, அவளுமே இல்லை எனக்கு தான் பார்ட் டைம் ஜாப் இருக்குல்ல, என்னோட அங்கிளோட கடையில் போய் நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளுமே ஆஹா நீ எவ்வளோ நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக இந்த சயோக்குமே வந்து நீ ரெடியா, நான் சொன்ன மாதிரியே நீனும் ரெடியா, நாளன்னைக்கு நம்ம கிளம்புறோம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு டூடுவுமே சொல்ல, சயோக்குமே கண்டிப்பாக உனக்காக நான் டிக்கெட் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நான் கண்டிப்பாக 8 மணிக்கு நின்றுட்டுருப்பேன், நீனு வந்துடணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு டூடுவுமே விட்டா நீ தூங்காமல் காலங்காத்தில் போய் அங்கே உட்காந்து டிக்கெட் வாங்கிடுவ போல இருக்கு அப்படின்னு சும்மா கிண்டல் பண்ண, அதுக்கு அவனுமே கண்டிப்பாக எனக்கு தூக்கமே வராது, உன் கூட நான் வெளியே போகிறல, நான் ரொம்பவே நர்வஸாக இருக்கேன் அப்படின்னு சிரிச்சிட்டு போயிட்டு இருக்கானா. இந்த சயோக்கியுமே இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த இந்த டூடுவோட ஃப்ரெண்டுமே ஏ என்ன நடக்குது இங்கே, 2 பேருமே என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் என்ன நைட்டெல்லாம் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்க, அதுக்கு டூடுவுமே ஒன்றுமில்ல அவன் இந்த மூவிலாம் ஷூட் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஏரியாவுக்கு போகலாமான்னு கேட்டான். அதான் சொல்ல, மூவி ஷூட் பண்ணுறதா என்ன அனிமி கேரக்டர் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்களான்னு கேட்க, இல்லை அவனுக்கும் எனக்கும் இந்த மாதிரியோட மூவி கிட்டத்தட்ட அந்த ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மூவிலாம் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதை பற்றி அவன் பேசுகிறான், அந்த இடத்துக்கு போகலாமான்னு அவன் கேட்டான் அப்படின்னு டூடுவுமே சொல்ல, அதுக்கு அந்த ஃப்ரெண்டுமே ஓ நடத்துங்க என்னமோ அவன் ரொம்ப சந்தோஷமாக போகிறான், நான் வீட்டுக்கு போகிறேன்ப்பா அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டு அங்கேருந்து போயிடுறா. அப்படியே கட் பண்ணால் இவங்க 2 பேரும் ஒரு இடத்த சொல்லிட்டு இருந்தாங்களா, ட்ரெயினில் வந்து அந்த இடத்தையும் வந்து இறங்கிட்டாங்க. அப்படியே அந்த படத்தில் பார்த்த இடம்லாம் அப்படி இப்படியே இருக்குடா, வா நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த டூடி என்னன்னா சுற்றி இருக்கிற இடத்தையெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க, இந்த சயோகி என்னன்னா டூடு அப்படின்ட்டு அவனை திரும்ப வச்சுட்டு அவனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ டூடுவுமே இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு, அதுவும் எனக்கு பிடிச்ச இடத்துக்கு ஒன்றை மாதிரி ஒரு ஆள் கூட நான் வருவேன் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்ல, அதுக்கு சயோக்கியுமே சரி ஓகே நான் உன் கூட வரலன்னு நினச்சிக்கோ, நான் வேற யாரோ நினச்சிக்கோ, சார் நீங்கள் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்ட்டு வேணும்னு ஒரு கொஷினை கேட்க, உடனே இந்த டூடுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுது. நீ வேற ஆள் மாதிரி பேசுகிறேன்ட்டு எனக்கு காமெடி பண்ணிட்டு இருக்கேன்ட்டு கெக்கப்புன்னு சிரிச்சிட்டே இருக்க, நீ ரொம்ப அழகாக சிரிக்கிறேன்ற மாதிரியே இந்த சயோக்கியுமே டூடுவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். சரி வா அப்படியே மற்ற இடத்துலாம் சுற்றி பார்க்கலான்ட்டு 2 பேர் நடந்து போயிட்டே இருக்காங்களா. இந்த இடம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அழகாக இருக்குல்ல, அந்த படத்தில் வர மாதிரியே நான் ஷூவெல்லாம் போட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு டூடுவுமே சொல்ல, அப்போ சரி நீ அந்த படத்தில் நான் வர மாதிரியே நடந்து வா, நான் ஒன்று வேணா ஒரு படம் மாதிரி எடுக்கிறேன் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் இந்த சயோக்கி அவனை பார்த்து. அவனும் அந்த படத்தில் எப்படிலாம் நடிச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி நடந்து வந்துகிட்டே இருக்கானா. அது மட்டும் இல்லை அந்த டூடு என்ன பண்ணாலும் இந்த சயோக்கி ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டே இருக்கான், அவன் சாப்பிட்றதை எடுத்துகிட்டு இருக்கான், அவன் சிரிக்கிறதை எடுத்துகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இந்த டூடுவுமே தயவு செஞ்சு சாப்பிடு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே இவங்க 2 பேர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அது என்ன உன்கிட்ட ப்ளூ கலரில் இருக்குது எங்கே ஒரு கடி அப்படின்ட்டு டூடுவுமே அந்த சயோக்கியோட ஐஸ்கிரீம் ஒரு கடி கடிக்க, ஆக்சுவலி வந்து இந்த டூடு வந்து நார்மலான ஒரு பர்சன் மாதிரி தான் நடந்துக்கிறான் அவன் லவ் சொன்னதுக்கு அப்புறமுமே. ஆனால் என்னமோ இந்த சயோக்கிக்கு இது எல்லாமே லவ் மூமெண்ட்டாகவே தெரியுது. அப்படியே 2 பேரும் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு கீழே தண்ணி ஓடிட்டு இருக்க போல இருக்குது. 2 பேரும் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சயோக்கியுமே சொல்கிறான், இங்கே பாரு நிறையா கல் இருக்குது, ஸ்லிப் ஆகிட போது மெல்லமாக விளையாடு மெல்லமாக பண்ணு அப்படின்ட்டு டூடு கிட்ட அவன் சொல்லிகிட்டே இருக்கான். அதெல்லாம் கேட்கவே இல்லை அந்த டூடு. இங்கே வைக்கிறாங்க அந்த ஆதி காலத்து சீனை, டூடு வலிக்கு விழ சயோக்கி அதை பிடிக்க அப்படின்ட்டு இந்த டூடுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல இருக்குது. திரும்ப ஸ்லோ மோஷனில் சயோக்கியை பார்க்க, இந்த மாதிரி என்னை பார்க்காத, நீ டென்ஷன் ஆகாத, நீ இந்த மாதிரி பார்க்கறனால எனக்கு நர்வஸ் ஆகுது அப்படின்ட்டு சயோக்கியுமே சொல்ல, நீ என்னை பிடிக்க வேணாம் என்னால் நிற்க முடியும் அப்படின்ட்டு டூடுவுமே எந்திரிக்க போகிறானா. டக்குன்ட்டு சயோக்கு திரும்பவும் கட்டி பிடிச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே என் மேலே இப்படியே சாஞ்சிக்கிட்டே இருறேன் அப்படின்னு சொல்ல, 2 பேருமே அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. இந்த பாலாக போன மழை அந்த நேரத்தில் தான் பெய்யணுமா, சடன்னு பெஞ்சிடுச்சு. 2 பேருமே ஒதுங்கிறதுக்குள்ளே நல்லாவே நினைஞ்சிட்டானுங்க. இது என்ன வெயில் காலத்தில் மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு டூடுவுமே பார்த்துட்ருக்க, கடைசியாக இன்னும் ஒரே ஒரு சீன் மட்டும் நம்ம பார்க்கணும், அந்த படத்தில் வர மாதிரி பார்த்துட்டா என்னோட ஐகானிக் சீன் முடிஞ்சிடும்ல அப்படின்னு டூடுவுமே சொல்ல, அப்புறம் இந்த சம்மர் என்னமோ தெரில எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குதுன்னு டூடுவுமே சொல்ல, அதுக்கு சயோக்குமே இந்த சம்மர் எனக்குமே ஒரு மறக்க முடியாத மெமரியாக இருக்குது, ஏன்னா இந்த சீசனில் தான் உன்னை முதல்ல பார்த்தேன்,
அப்படின்ட்டு ஏதோ ஒரு சின்ன பையன் கையை நீட்டுற மாதிரி இருக்குது. யார் என்னன்றது நம்மளுக்கு தெரியல. மேபி அடுத்தடுத்த எபிசோடில் சொல்லுவாங்களா இருக்கும். இதை கேட்ட டூடுவுமே, என்ன இந்த சம்மரில் தான் என்ன ஃபஸ்ட்டு அந்த கேசட் ஸ்டோரில் பார்த்தேன், அதனால் சொல்கிறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு சயோக்கியுமே, இல்லை நான் சும்மா ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தேன், நீ ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்காதன்ட்டு சிரிச்சிட்டு இருக்கானா. உடனே இந்த டூடுவுக்குமே, எனக்கு இந்த டேட்டிங்லாம் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி நீ என்ன மாதிரி பேச வரேன்னு எனக்கு புரியவே இல்லையா, எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு சயோக்கியுமே, நீ ஏன் வருத்தெல்லாம் படுற, எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய லவ்வை ஃபஸ்ட்டு சொன்னதே உன்கிட்ட தான், ஏன்னா இது வரைக்கும் எல்லாருமே என்கிட்ட தான் லவ்வை சொல்லியிருக்காங்க, நான் ரொம்ப பெருமை பேசுகிறேனா அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லை எனக்கு புரியுது, திடீர்னு ஒருத்தன் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு உன்கிட்ட வந்து சொன்னால் உனக்கு எவ்வளோ கன்ஃபியூஸாக இருக்குன்ட்டு எனக்கு புரியுது, நான் உன்னை சங்கடப்படுத்திட்டேனா அப்படின்ட்டு சயோக்கியுமே டூடு கிட்ட கேட்க, அதுக்கு டூடுவுமே, இது சங்கடப்படுத்திட்டேன்னு சொல்ல முடியல, எனக்கு இதை ஃபஸ்ட்டு கேட்கும் போது ஷாக்காக தான் இருந்தது, அதுக்கு எப்படி எனக்கு ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல, உண்மையை சொல்ல போனால் ஒன்று மாதிரி ஒரு பர்சன் வந்து என்ன லவ் பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு சங்கடத்தை கொடுக்கல, சொல்லப்போனால் நானும் ஒரு ஸ்பெஷலாக என்னை வந்து ஒரு ஃபீல் பண்ண வச்சது, நான் ஒரு வேஸ்ட் பீஸ் இல்லைன்ட்டு என்னை ஒரு மோட்டிவேட் பண்ண வச்சது, ஆனால் என்னப்பா ஒன்றை மாதிரி தைரியமாலாம் என்னால் லவ் சொல்லலாம் முடியாது, நான் ஒரு கோலை அப்படின்ட்டு டூடுவுமே சொல்ல, அது சயோக்குக்குமே புரியுது, லைட்டாக சிரிச்சுக்கிட்டேன்னு, இது நீ ஏன் கோலன்னு சொல்கிற, ஒன்றை மாதிரி தைரியமான கேஷுவலான ஒரு பர்சனை நான் பார்த்ததே இல்லை, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. திரும்பவுமே சயோக்கி டூடுவை கூப்பிட்டு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு டூடுவுமே எனக்கு தெரியும் அப்படின்ட்டு திரும்பிக்கிறான். மனசுக்குள்ளேயே என்னோடய ஃபீலிங்கை என்னை ஏன் வெளியப்படுத்த முடியலன்னு எனக்கு தெரியல, நான் என்னையே நான் கட்டுப்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு தனக்குள்ளேயே சிரிச்சிட்டே இருக்கேன். அப்படியே இந்த எபிசோடை முடிச்சிட்டானுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.